Kabi, kabi, meratilunde. யோ சித்தப்பா என்ன கபி Bil. தில்லா என்னது இது விஷயம் தில்லு கில்லுன்னு அவன் ஞாபகம் வந்துருச்சுடா. இனியா வெக்கலாம் படுற சித்தப்பே அவன் அஞ்சுதாடா. அஞ்சலையா ஓஹோ ஆமாண்டா, அவன் ஞாபகம் வரவே இருக்கு. எனக்கு வேணா ஒரு அல்வா படிக்கணும். அல்வாவா அவன் உனக்கு கொடுத்துட்டு போனதை நான் கிண்டி வர உனக்கு கொடுக்கணுமா என்ன அல்வா வேணும் திருநெல்வேலி அல்வா பண்ணி விட்டுருவா No. அப்புறம் மாதிரி எனக்கு டிஃபரெண்டாக வேணும். டிஃப்ரெண்டா வேணுமா கேரட் அல்வா அதெல்லாம் ஃபதர்ஸ்டா. ஓ அப்ப அவன் அதெல்லாம் தாண்டிடா. உன் ஆள் எப்படி இருப்பா தாண்டி தாண்டி தான் போவா ஐயோ இந்த கொடுவெல்லாம் நான் பார்க்க வேண்டிய சூழல்தான் சாமி சரி கோதுமை பிஸ்கெட்ல அல்வா பண்ணித்தரேன் I want this piece. ஓ மைதா இல்லாத பிஸ்கெட்டா நான் வந்து பார்த்து சேர்த்துக்கிறேன் ஒரு 200 கிராம் சேர்த்துக்கிறேன் அதுல காய்ச்சி ஆற வச்ச பாலை 500 ml சேர்த்துக்கிறேன் இது அப்படியே 5 நிமிஷம் ஊறியே இருக்கட்டும் இந்த ஊறுற கேப்ல ஒரு 5 டேபிள் ஸ்பூன் நான் கீயை சேர்த்துக்கிறேன் அது நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 20-25 முந்திரி பருப்பை போட்டு நல்ல பொன்முருவலா வறுத்து எடுத்து வச்சுக்கிறேன் முந்திரி பருப்பை எடுத்து வச்சதுக்கு அப்புறமா அதே சூட்லயே அந்த கீலையே ஊற வச்சிருந்த பிஸ்கெட்டையும் பாலையும் இதுல ஊற்றி நம்ம கையில இருக்க பிஸ்காலா கொஞ்சம் லேசா கிண்ணாலே போதும் அந்த பிஸ்கெட் எல்லாம் பால்ல கரைய ஆரம்பிச்சு அப்படியே ஒரு 5 நிமிஷம் கிண்டிக்கிட்டே இருக்கும் அவளை நினைச்சு இன்னைக்கு வரைக்கும் ஃபீல் பண்ணிருக்க அப்புறம் அவளை கல்யாணம் பண்ணி நீ அது ஒரு சொதக்கதாரா மகனே. நான் உள்ளூர் தான் சொல்லேன். இதை இன்னொரு நாள் கேட்கணுமா சரி த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா இன்னொருத்தர கரெக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே தண்ணீரில் இருக்குமே கருவாடாவரா, கருவாடு மீன் ஆகாது. ஐயோ இதுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலே இல்லை கிடைக்குமடாடே. ஐயோ 5 நிமிஷம் ஆயிடுச்சு நான் ரெசிபி என்னன்னு போய் பார்க்க போறேன் இந்த 5 நிமிஷம் கொதிக்க வர்றதுக்கான காரணமே பிஸ்கெட் குக் ஆகிறதுக்கா இல்ல அது ஆல்ரெடி குக் ஆயிடுச்சு இது நல்ல இறுகி வர்றதுக்காக தான் இது நல்ல இறுகி வந்துருச்சு இப்ப நாம என்ன பண்ணலாம் ஒரு 300 கிராம் நாட்டு சர்க்கரையை இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா திருப்பி தண்ணி விடும் அது இன்னமும் இருக்கட்டும் ஒரு 3 மினிட்ஸ்லயே அது இறுகி வந்துடும் இப்ப நாம 3 டேபிள் ஸ்பூன் கீயை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் வறுத்து வச்சிருந்த கேஷ்நட்டு ஏலக்காய் அப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸும் இதுல போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணினோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சூப்பரான ஹல்வா ரெடி என்ன சித்தப்பு ஹல்வா எப்படி இருக்குது அதுதான் சூப்பர். இப்படி எல்லாம் ஈஸியா கொஸ்டின் கேட்க மாட்டேன் நான் கிண்டி கொடுத்ததா இல்ல அவ உனக்கு அப்ப கொடுத்ததா இப்படி வச்சுக்கிறேன் சொன்னா நல்லதான் இழுக்கவும் பட் நீ வம்பு பண்ணுவியா? நீ பண்ணதா விவரம்